ஒருமுறை கிருஷ்ணரிடம் யாருக்கு அன்பு அதிகம் என்பதை ருக்மணியும் சத்யபாமாவும் சோதித்து பார்க்க விரும்பினர். தங்களுடைய கருத்தை கிருஷ்ணரிடம் தெரிவித்தனர். கிருஷ்ணரும் அதற்கு சம்மதித்தார். அங்கே ஒரு துலாபாரம் கொண்டு வரப்பட்டது. கிருஷ்ணர் அதில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார். அவரும் மறுவார்த்தை பேசாமல் துலாபாரத்தில் அமர்ந்து ஏதும் அறியாதவர் போல் நடந்ததை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். முதலில் சத்யபாமா தன்னிடம் இருந்த நகைகள் மொத்தத்தையும் ஒரு தட்டில் வைத்தாள். ஆனால் கண்ணன் அமர்ந்திருந்த தட்டில் அசையவே இல்லை. தனது முயற்சியில் சற்றும் தளராது சத்யபாமா மேலும் தனது கழுத்தில், காதில், உடலில் அணிந்திருந்த எல்லா நகைகளையும் எடுத்து தராசில் வைத்தாள். அப்போதும் நகைகள் வைக்கப்பட்ட தட்டு கீழே வரவில்லை. சத்யபாமா வெட்கத்தால் தலை குனிந்தாள். இந்த நிகழ்ச்சியை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த ருக்மணி தராசின் அருகில் வந்து கிருஷ்ணரை பிரார்த்தித்து ஒரு துளசி இலையில் கிருஷ்ணரின் நாமத்தை எழுதி தராசின் நகைகள் இருந்த தட்டில் வைத்தாள். என்ன ஆச்சரியம்! அது கிருஷ்ணனுடைய எடைக்கு சமமாக நின்றது. இறைவனுக்கும் அவனது திருநாமத்துக்கும் எந்தவித வேறுபாடும் கிடையாது. பக்தியுடன் அவன் நாமத்தை சொல்லி ஒரு துளசி இலையை சமர்ப்பித்தாலும் பகவான் கிருஷ்ணன் அதை ஏற்றுக்கொள்வார். கலியுகத்தில் அதனால்தான் நாம சங்கீர்த்தனத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஒரு நாள் பாண்டவர்களும் கிருஷ்ணரும் தோட்டத்தில் இருந்த குளத்தில் நீராடினர். அனைவரும் கரையேறிய பின்பும் கிருஷ்ணர் நீரிலேயே இருந்தார். கண்ணா, சீக்கிரம் வா என்று குரல் கொடுத்துவிட்டு அர்ஜுனர் உலர் ஆடையை அணிந்து கொள்ள போய்விட்டார். பெண்கள் பகுதியில் கடைசியாக கரையை அடைந்த திரௌபதி கண்ணன் இன்னும் ஏன் வெளியே வராமல் நீரிலேயே துளாவிக் கொண்டிருக்கிறான் என நின்று யோசித்தாள். அவன் கட்டியிருந்த உடை நீச்சலடிக்கும் போது நழுவி விழுந்திருக்கும். அதை தான் தேடிக்கொண்டிருக்கிறான் என யூகம் செய்து புரிந்து கொண்டாள். உடனே தன் புடவையில் ஒரு பகுதியை கிழித்து கண்ணனை நோக்கி வீசிவிட்டு நகர்ந்தாள். திரௌபதி கொடுத்த துணியை இடுப்பில் சுற்றி கொண்டு கண்ணன் கரையேறினான். இப்படி கண்ணன் அணிந்து கொள்ள திரௌபதி செய்த உதவியே துரியோதனன் அவையில் அவளை துச்சாதனன் துகில் உரிய முற்பட்ட போது அவளது மானம் காக்கப்பட பிரதி உபாகரமாக அமைந்தது என சான்றோர்கள் கூறுகின்றனர். பகவானுக்கு சிறிய அளவே நிவேதனம் படைத்தாலும் அவர் பன்மடங்கு அனுகிரகம் செய்வார் என்பதையே இது காட்டுகிறது. குழந்தை கிருஷ்ணன் வளர வளர அவனுடைய விஷமங்களும் வளர்ந்து வந்தன. பாத்திரங்களில் உள்ள தயிர், பால் முதலியவற்றை கவிழ்த்து விடுவான். அவனுக்கு வெண்ணெயில் பிரியம் அதிகம். தயிர் பானையில் கையை விட்டு அலைவான். மேலெல்லாம் பூசிக்கொள்வான். அவனுக்கு வெண்ணெயை கொடுத்து மகிழ்வார்கள். அவனும் விருப்பமாய் வாங்கி உண்பான். கண்ணனுடைய வருகைக்கு பின்னர் கோகுலத்தில் பால்வளம் பெருகிற்று. ஒரு நாள் யசோதை தயிர் கடைந்து கொண்டிருந்தார். அங்கு வந்து சேர்ந்த கிருஷ்ணன் தயிர் பானையில் கையை விட்டு வெண்ணெயை வாரினான். தயிர் கடையை ஒட்டாமல் தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். யசோதைக்கு பெரும் கோபம் வந்தது. ஒரு கயிற்றை எடுத்து குழந்தையின் இடுப்பில் கட்டினாள். கயிற்றின் மறுமுனையை உரலுடன் சேர்த்து கட்டினாள். யசோதை உள்ளே சென்றதும் குழந்தை உரலை இழுத்து கொண்டு தோட்டத்து பக்கம் போனான். குபேரனுடைய மக்களாகிய நல கூபரனும் மணி கிரீவனும் நாரதர் சாபத்தால் மருதமரமாகி தோட்டத்தில் இருந்தனர். பகவானுடைய அனுகிரகத்தால் அவர்கள் பழைய உருவை பெறுவார்கள் என்று முனிவர் சாப போசனமும் அளித்திருந்தார். அந்த நாளை எதிர்நோக்கி இருந்தார்கள் அவர்கள். குழந்தை மெதுவாக அந்த மருத மரங்களை நோக்கி சென்றான். அவற்றின் இடையே நுழைந்து அப்பால் சென்றபோது உரல் மரங்களுக்கு இடையே சிக்கிக் கொண்டது. கிருஷ்ணன் முயன்று இழுத்தபோது மரங்கள் இரண்டும் வேரோடு சாய்ந்து போயின. சாபம் நீங்க பெற்ற நல கூபரனும் மணி கிரீவனும் தேஜோமயமாய் வெளிப்பட்டனர். பகவானை பணிந்து விடைபெற்று வான்வெளியில் மறைந்தனர். ஸ்ரீகிருஷ்ணர் வழங்கிய ஒப்பற்ற உபதேசங்களை கவனத்துடன் கேளுங்கள். ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், உன்னை எவரேனும் ஏளனம் செய்து சிரித்தால் அதை ஒரு பொருட்டாக கருதாதே. உடல் உணர்வை மறந்துவிடு. அவமானத்தை தாங்கிக்கொள். மண்ணில் சாஷ்டாங்கமாக விழுந்து மிக அற்பமாக கருதுகின்ற நாய், கழுதை மற்றும் சண்டாளனை கூட நமஸ்காரம் செய். எல்லா உயிரிலும் நான் உள்ளேன். என்னுள் எல்லா உயிரினங்களும் உள்ளன. என்னை சரணாகதி அடைந்துவிடு. எனக்காகவே எல்லா கர்மங்களையும் செய். பற்றுகளில் இருந்து விலகிவிடு. தடையில்லாத, தடுமாற்றமில்லாத பக்தியினை என் மீது வை. எனது புகழ்பாடு. கிருஷ்ணரின் கையில் உள்ள சுதர்சன சக்கரம் மகிமை வாய்ந்தது. அதன் ஆற்றல் அளவிட முடியாதது. சுதர்ஷன் என்றால் மங்களகரமானது என்று பொருள். சக்ரா என்றால் எப்பொழுதும் செயல்பாட்டில் இருப்பது என்று அர்த்தம். எல்லா ஆயுதங்களை காட்டிலும் இது ஒன்றே எப்பொழுதும் சுழன்று கொண்டிருக்கிறது. சாதாரணமாக சுதர்சன சக்கரம் கிருஷ்ணரின் சுண்டு விரலில் காணப்படும். ஆனால் விஷ்ணுவோ ஆள்காட்டி விரலில் வைத்துக் கொண்டிருக்கிறார்.
யார் மீதாவது ஏவும் பொழுது கிருஷ்ணனும் ஆள்காட்டி விரலிலிருந்துதான் ஏவுகிறார். எதிரிகளை அழித்த பின் சுதர்சன சக்கரம் மறுபடியும் அதன் இடத்திற்கே திரும்பி விடுகிறது. சுதர்சன சக்கரம் ஏவப்பட்ட பிறகும் ஏவி விட்டவனின் கட்டளைக்கு அது கீழ்ப்படிந்து நடக்கிறது. எவ்வித அழுத்தமும் இல்லாத சூனிய பாதையில் செல்வதால் சுதர்சன சக்கரத்தால் எந்த இடத்திற்கும் கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் செல்ல முடிகிறது. ஏதாவது தடை ஏற்பட்டால் சுதர்சன சக்கரத்தின் வேகம் அதிகரிக்கிறது. இதை ரன் சகதி என்பர். சுழலும் போது அது சத்தம் எழுப்புவதில்லை. அதனுடைய உருவம் வடிவம் எத்தகையது என்றால் சின்னஞ்சிறு துளசி தளத்தில் அடங்கக்கூடியது. அதே சமயம் பிரபஞ்சமளவு பறந்து விரிந்தது. பிரணவத்தின் ஓர் அடையாளம்தான் புல்லாங்குழல். அந்த குழலோசை தான் பக்தி நிறைந்த கோபிகைகளை கவர்ந்தது. அவரது புல்லாங்குழலில் இருந்து வந்த இனிய கானம் அவர்களை இன்பமூட்டி கிளர்ச்சி உண்டாக்கும்படி செய்தது. கிருஷ்ணரின் புல்லாங்குழல் இசை இருதயங்களில் நுழைந்து கேட்பவர் எவரையும் தனது சுற்றம் சுற்றியுள்ள உலகம் ஏன் தன்னையே கூட மறக்கடிக்கச் செய்யும். கேட்பவர் எவரையும் ஆனந்த கூத்தாடச் செய்து அவர்களது இருதயம் முழுவதும் தூய அன்பு நிறைந்துவிடும். தெய்வீகமான அப்புல்லாங்குழலில் இருந்து வரும் இனிய இசை வெள்ளம் கேட்பவரின் இருதயத்தில் பேரானந்தத்தை வழங்கி புத்துணர்ச்சி மிக்க புது வாழ்வுக்கு கொண்டு செல்லும். அது ஆன்மீக மயக்கத்தை தோற்றுவித்து உயிரற்ற உணர்வற்ற பொருட்களில் கூட இயக்கத்தை ஏற்படுத்திவிடும். அக்குழலின் இனிமையை விட உயர்வானது ஒன்றுமில்லை. யார் ஒருவர் கண்ணபிரானின் குழலோசையினை ஒருமுறை கேட்டுவிட்டார்களோ அவர்கள் வானத்தில் உள்ள அமிர்தம் சொர்க்கம் ஆகியவற்றை கூட கூச்சமாக மதிப்பார்கள். குழலோசை கோபிகைகளின் ஆத்மாவில் கலந்தது. அவர்களே மறந்தார்கள். உலகமே அவர்களுக்கு ஒன்றுமில்லாமல் போனது. ஸ்ரீகிருஷ்ணரை நோக்கி தங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதபடி அவரது கவனம் கவர்ந்தெடுத்தன. அவரவர் தங்களது வீட்டை விட்டு வர பயமோ தயக்கமோ காட்டவில்லை. அவர்களுக்குள்ளேயே இருந்த ஆத்மா விழிப்புணர்வு பெற்றது. அவர்களது எண்ணம் மனம் இவ்வுலகில் இல்லை.